ஓம் நமசிவாய. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பருக்கு அன்பர்களே, இனிய காலை வணக்கம். திருவாசகம் எனும் தேனை நாம் பகுதி பகுதியாக சுவைத்து வருகிறோம். இப்பொழுது நாம் திருவாசக பகுதி 8வது பகுதியாகிய திருவம்மானை பகுதியிலுள்ள பாடல்களை படித்து வருகிறோம். பண்டை தமிழ் மகளிர் அம்மானை ஆடுகையில் பெண்களின் நுண்ணறிவு, சமயோசிதம், வாக்கு வன்மையை வெளிப்படுத்தும் வண்ணம் சந்தமுடன் பாடல்களை புனைந்து இசையோடு இணைந்து பாடும் ஆற்றலையும், கண் கைகள் ஒருங்கிணைந்து ஆடலோடு பாடலும் இணைந்து ஒரு அற்புதமான ஆன்மீக இலக்கிய வடிவத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த பாணியிலே இறை சிந்தனையை கிளற வேண்டும். அப்படி மகளிர் பாடுவதற்காக திருவம்பாவையில் நீராடலையும், அடுத்து இங்கு அம்மானை ஆடலையும் வைத்து பாடல்களை அருளியிருக்கிறார் மாணிக்கவாசகர். அம்மானாய் என்று ஒவ்வொரு பாட்டு இறுதியிலும் முடிகின்றமையால் இது திரு அம்மானை என்னும் பெயர் உடையதாயிற்று. திரு என்பது அடைமொழி. இன்று நாம் நேற்று பார்த்தவாறே சிவசித்தர் ஐயா தாமோதரன் அவர்கள் குரலிலே இந்த அற்புதமான திருவம்மானை பாடலை நாம் கேட்கவிருக்கிறோம். கேட்டு முடிந்தபின் என்னுடைய உரை தொடரும். பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான் எமக்கெளிய பெறாளன் தென்னல் பெருந்துரையான் பிச்சேற்றி வாரா வழி அருளி வந்து என் உளம் புகுந்த ஆரா அமுதமாய் அலைகடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுங்க அம்மானாய். இசையுடன் அழகாக கேட்டு ரசித்த நாம் அதன் பொருள் என்னவென்று பார்க்கலாம். பதப்பொருள்: பாரார் என்றால் மண்ணுலகத்தாரும், விசும்புள்ளார் விண்ணுலகத்தாரும், பாதாளத்தார் கீழ் உலகத்தாரும், புறத்தார் இவற்றிற்கு புறமாய வேறு உலகத்தாரும் ஆகிய ஆராலும் எவராலும் காண்டற்கு அறியான், காண்பதற்கு அருமையானவன், அரியவன் ஆயினும் எமக்கு எளிய பேராளன், எளிவந்தருளிய பெருமையை உடையவன், தென்னன் பெருந்துரையான், அழகிய நல்ல பெருந்துரையை உடையவன், பிச்சு ஏற்றி எமக்கு பித்து மிகும்படி செய்து வாரா வழி, மீண்டும் பிறவிக்கு வாராத முத்தி நெறியை அளித்து அருளி என் உளம் வந்து புகுந்து, என் மனதிலே வந்து புகுந்து ஆரா அமுது ஆய், தெவிட்டாத அமுதமாகி அலைகடல்வாய், அலையை உடைய கடலின் கண் மீன் விசிறும், மீனின் பொருட்டு வலை வீசிய பேராசை வாரியனை, பேரின்பக் கடலானவனது புகழை அம்மானாய், அம்மானை பாட்டாக பாடுதும் பாடுவோமாக. சென்ற திருப்பாட்டில் திருமாலால் கூட இறைவனை காண முடியவில்லை என்றவர் இங்கு யாராலுமே காண முடியவில்லை என்கிறார். அதைத்தான் பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் யாராலும் காண்டற்கு அறியான் என்று சொன்னார். தன் முனைப்பினால் காண முயன்றமையால் அவர்களுக்கு காண முடியவில்லை. ஆயினும் அன்பராகிய எமக்கு எளிதில் கிடைத்தான் என்பதையேத்தான் எமக்கு எளிய பேராளன் என்று சொன்னார். இறைவன் தம் மனதிடே மன்னி இனிய சுவை பொருளாய் உள்ளான் என்கிறார். வந்தம் உளம் புகுந்த ஆறா அமுதாய் என்றார். அலை கடல்வாய் மீன் விசிறியாகிய விளையாடலை
கீர்த்தி திரு அகவலில் நாம் கேவேடராகி கெளிரது படுத்தும் என்ற சொல்லாடலுக்கு பின்னே உள்ள உரையை கண்டோம். பேராசை என்றதில் ஆசை வந்து இன்பத்தை குளித்தது. இதனால் இறைவன் தேவர்க்கு அரியவனாய் அடியவர்க்கு எளியவனாய் நிற்கின்றான் என்பதை இந்த பாடலில் மாணிக்க வாசகப் பெருமான் நமக்கு உணர்த்துகிறார் என்று கூறி நிறைவு பெறுகிறது. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.